up to 50% வரை தள்ளுபடி. எஸ், நம்ம பாண்டிச்சேரி நேரு ஸ்ட்ரீட் ரவி கலர்ஸ்ல இப்போ அதிரடியான ஆடி தள்ளுபடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஜஸ்ட் 999க்கு 4 குர்தீஸ் 899 வர்த் உள்ள இந்த ஜிவாமி ஷேப் பேக் இப்போ உங்களுக்காக ஜஸ்ட் 399 தான். 399க்கு 2 லெகின்ஸ், ஆங்கிள் லெகினும் இருக்கு, ஃபுல் லெகினும் இருக்கு. பிராண்டட் இன்னர் வேர்ஸ்ல ஜஸ்ட் 100 and 200 தான். இங்க டி-ஷர்ட், ட்ராக் பேண்ட், ஷார்ட்ஸ் எல்லாம் ஜஸ்ட் 100 to 200 தான். விமென்ஸ்க்கான நைட் ட்ரெஸ், ட்ராக்ஸ் இது எல்லாமே கிளியரன்ஸ் இல்ல ஜஸ்ட் 100 ல 250 வரைக்கும் தாங்க. முக்கியமா நம்ம வீட்டு கிட்ஸ்க்கு கிளியரன்ஸ் இல்ல ஜஸ்ட் 100 ல 200 குள்ளேயே இருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற A to Z எல்லா கலெக்ஷன்ஸ்க்கும் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் இருக்கு. அப்படியே இன்னும் வெயிட் பண்றீங்க? உடனே கிளம்பி நம்ம பாண்டிச்சேரி நேரு ஸ்ட்ரீட் ரவி கலர்ஸ்க்கு வாங்க. அண்ட் மறக்காம இந்த வீடியோவை ஆடி தள்ளுபடியில அசத்தலா ஷாப்பிங் பண்ணணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. வணக்கம். முக்கிய செய்திகள். சபாநாயகர் பதவிக்கான தேர்தலை நடத்தாமல் புதுவை பட்ஜெட் தாக்கல் செய்யக்கூடாது. ஆளுநர் பதிலளிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவு. புதுவை பொருட்களுக்கு புதிய லட்சணை அறிமுகம். கடற்கரை சாலையில் நடைபெற்ற விழாவில் ஆளுநர், முதலமைச்சர் ஆகியோர் பங்கேற்பு. மருத்துவ படிப்புக்கான தரவரிசை பட்டியலில் இரட்டை குடியுரிமை பெற்ற 17 மாணவர்கள் கண்டுபிடிப்பு. விளக்கம் கேட்டு சென்டாக் நோட்டீஸ். புதிதாக அமைய உள்ள ஏக்தா மாலில் தொழில் முனைவோர் தயாரிக்கும் பொருட்களை சந்தைப்படுத்த பெரிய அரங்கம் அமைக்கப்படும். முதலமைச்சர் ரங்கசாமி தகவல். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் சபாநாயகர், துணை சபாநாயகர் பதவிக்கான தேர்தலை நடத்தாமல் சட்டசபையில் பட்ஜெட் தாக்கல் செய்யக்கூடாது என நாம் தமிழர் கட்சி உறுப்பினர் தொடர்ந்த வழக்கில் ஆளுநர், சட்டசபை செயலாளர் ஆகியோர் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரியில் நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் ஆட்சி அமைத்துள்ளது. இந்த நிலையில் பாரதிய ஜனதா தங்கள் கட்சி அமைச்சர்களுக்கு முக்கிய இலாக்காக்கள் மற்றும் சபாநாயகர் பதவியை பெற தொடர்ந்து முதலமைச்சர் ரங்கசாமிக்கு அழுத்தம் கொடுத்து வந்தது. இதனால் அமைச்சர்களுக்கு இலாக்கா ஒதுக்கீடு செய்யப்படாமல் இருந்து வந்த நிலையில் நீண்ட இழுபறிக்கு பிறகு கடந்த 5ஆம் தேதி அமைச்சர்களுக்கு இலாக்கா ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இதேபோல் NR காங்கிரஸ் கட்சியில் தற்போது 12 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருப்பதால் சபாநாயகர் பதவியை பெறுவதில் அந்த கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான ரங்கசாமி தீவிரமாக உள்ளார். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி தேர்தலுக்கு முன்பு பேசியது போல தங்களுக்கு சபாநாயகர் பதவியை தர வேண்டும் என்பதில் பிடிவாதமாக உள்ளது. இதனால் சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் தேர்தலும் நடத்தப்படவில்லை. இதனிடையே சென்னை உயர்நீதிமன்றத்தில் புதுச்சேரியை சேர்ந்த நாம் தமிழர் கட்சியின் உறுப்பினர் சுப்பிரமணி என்பவர் தாக்கல் செய்துள்ள பொதுநல மனுவில் புதுச்சேரி சட்டசபை தேர்தலில் NR காங்கிரஸ், பாரதிய ஜனதா மற்றும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி அமைத்து போட்டியிட்ட நிலையில் இந்த தேர்தலில் யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் தற்காலிக சபாநாயகராக நியமிக்கப்பட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் மே மாதம் பதவியேற்றுக் கொண்டனர் என்றும், ஆளும் கூட்டணியில் அமைச்சரவை பங்கீட்டில் நிலவும் குழப்பம் காரணமாக 3 மாதங்களாக சட்டசபைக்கு சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் தேர்வு செய்யப்படவில்லை என்றும், சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் தேர்தல் நடத்தாமல் பட்ஜெட் கூட்டம் நடத்துவது அரசியல் சாசனத்திற்கு விரோதமானது என்பதால் இந்த தேர்தலை நடத்த உத்தரவிட வேண்டும் என்றும், சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் பதவிக்கான தேர்தலை தவிர வேறு எந்த காரணங்களுக்காகவும் சட்டசபையை கூட்டக்கூடாது என்று தடை விதித்தும் உத்தரவிட வேண்டும் என்று அந்த மனுவில் கூறப்பட்டிருந்தது. இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்த நிலையில் அந்த மனுவிற்கு புதுச்சேரி ஆளுநர், தலைமை செயலாளர், சட்டசபை செயலாளர் ஆகியோர் பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை செப்டம்பர் 9ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தனர். இதனிடையே புதுச்சேரியில் வருகிற 31ஆம் தேதியுடன் இடைக்கால பட்ஜெட்டின் கால அவகாசம் முடிவடைகிறது. அதற்கு முன்பாக சட்டசபையில் முழுமையான பட்ஜெட் தாக்கல் செய்ய வேண்டும். இதற்காக தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் தலைமையில் புதுவையில் சட்டசபையை கூட்ட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே வருகிற 24ஆம் தேதி பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்க திட்டமிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் சபாநாயகர், துணை சபாநாயகர் தேர்தலை நடத்தாமல் சட்டசபையில் பட்ஜெட் தாக்கல் செய்யக்கூடாது என பொதுநல வழக்கு தொடர்ந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்ற மேட் இன் புதுச்சேரி என்ற விழாவில் பங்கேற்ற ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் ஆகியோர் புதுவைக்கான புதிய தொழில் லட்சணையை அறிமுகப்படுத்தினர்.
புதுவை பிப்டிக் மற்றும் தேசிய தொழில் முனைவோர் மேம்பாட்டு நிறுவனம் சார்பில் புதுச்சேரியில் தயாரிக்கப்படும் பொருட்களுக்கான லட்சினை அறிமுகப்படுத்தும் விழா ஆகஸ்ட் 21ஆம் தேதி மாலை கடற்கரை சாலையில் நடைபெற்றது. இந்த விழாவிற்கு தொழில்துறை அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் தலைமை தாங்கினார். மேலும் சிறப்பு விருந்தினராக ஆளுநர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் கலந்து கொண்டு பட்டாம்பூச்சி போன்ற லோகோவை அறிமுகப்படுத்தினர். மேலும் இந்த விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் விக்னேஷ் கண்ணன், தலைமை செயலாளர் சரத் சௌகான், தொழில்துறை செயலாளர் விக்ராந்த் ராஜா மற்றும் பலர் கலந்து கொண்டனர். மருத்துவ படிப்பிற்கான சென்டாக் வரைவு தரவரிசை பட்டியலில் இரட்டை குடியுரிமை பெற்ற 17 மாணவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டு அவர்களிடம் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் உள்ள அரசு ஒதுக்கீட்டு இடங்கள் சென்டாக் கலந்தாய்வு மூலம் நிரப்பப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் மருத்துவ படிப்பிற்கு 6023 மாணவர்கள் விண்ணப்பித்துள்ளனர். தற்போது வரைவு தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டுள்ள நிலையில் இந்த பட்டியலில் 1521 பேர் உள்ளனர். இவர்களின் சான்றிதழ்களை ஆய்வு செய்தபோது தமிழகம் மற்றும் கேரளத்தில் 17 மாணவர்கள் போலி ஆவணங்கள் மூலம் இரட்டை குடியுரிமை பெற்று சென்டாக் கலந்தாய்விற்கு விண்ணப்பித்து இருப்பது தெரியவந்துள்ளது. குறிப்பாக தமிழ்நாட்டை சேர்ந்த 9 பேரும், கேரளாவை சேர்ந்த 8 பேரும் போலி ஆவணங்கள் கொடுத்து இருந்தது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து அந்த மாணவர்களிடம் விளக்கம் கேட்டு சென்டாக் நிர்வாகம் நோட்டீஸ் அனுப்ப முடிவு செய்துள்ளது. அதன் பேரில் அந்த மாணவர்கள் உரிய விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும், இதில் அவர்கள் போலியான சான்றிதழ் கொண்டு இரட்டை குடியுரிமை வைத்து இரு மாநிலங்களில் விண்ணப்பித்து இருப்பது தெரியவந்தால் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுத்து 17 பேரையும் நீட் தரவரிசை பட்டியலில் இருந்து நீக்கப்படுவார்கள் என்று சென்டாக் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ஏஎஃப்டி மில்லில் அமையவுள்ள ஏக்தா மாலில் தொழில் முனைவோர் தயாரிக்கும் பொருட்களை சந்தைப்படுத்த பெரிய அரங்கம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்ற மேட் இன் புதுச்சேரி துவக்க விழாவில் கலந்து கொண்டு பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, புதுச்சேரி தொழில் வளர்ச்சியில் இன்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள பான்பே மேட் இன் புதுச்சேரி ஒரு மைல்கல் என்றும், புதுச்சேரியில் தனிநபர் வருமானம் 3,06,019 ரூபாய் ஆகும் எனவும், இதற்கு முக்கிய காரணம் சிறு குறு நடுத்தர தொழிற்சாலைகளாகும் என்று தெரிவித்தார். மேலும் இந்த தொழில்கள் செய்ய 1,16,000 பேர் பதிவு செய்துள்ளனர் என்றும் குறிப்பிட்ட அவர், மத்திய அரசின் ஊக்கத்தொகை மூலம் புதிய தொழில் துவங்கி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தருகிறார்கள் என்றும், சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கை மூலம் வரும் வருவாய் அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்தார். மேலும் புதுச்சேரி வளர்ச்சியடைந்த சிறிய மாநிலம் என்றும், பல புதிய தொழிற்சாலை கொண்டுவர தடையில்லா மின்சாரம் வழங்கப்படும் என்றும் தெரிவித்த அவர், ஏஎஃப்டி மில்லில் ஏக்தா மால் திட்டத்தில் கைவினைப் பொருட்கள் காட்சிப்படுத்த ஏற்பாடுகள் நடைபெறுவதாகவும், அங்கு தொழில் முனைவோர்கள் தயாரிக்கும் பொருட்கள் சந்தைப்படுத்த பெரிய அரங்கம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்தார். மேலும் படித்த இளைஞர்கள் தொழில் அதிபர்களாகவும் தொழில் முனைவோர்களாகவும் உருவாக நிதி, கடன் உதவி வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்தார். வில்லியனூர் அருகே மொபைல் கடை பூட்டை உடைக்க முயன்றவரை அப்பகுதி இளைஞர்கள் மடக்கி பிடித்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி வில்லியனூர் அருகே அரியூரில் மொபைல் கடையின் பூட்டை உடைத்து திருட முயன்றதாக கூறப்படும் நபரை அப்பகுதி இளைஞர்கள் சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் துரத்தி சென்று மடக்கி பிடித்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அரியூரில் இந்தியன் வங்கி அருகே உள்ள மொபைல் கடையில் ஆகஸ்ட் 21ஆம் தேதி இரவு சுமார் 11 மணி அளவில் மர்ம நபர் ஒருவர் கடையின் பூட்டை உடைக்க முயன்றதாக கூறப்படுகிறது. ஆயுதங்களை பயன்படுத்தி பூட்டை உடைக்க முயன்றதை அப்பகுதி இளைஞர்கள் கவனித்துள்ளனர். இதையடுத்து இளைஞர்கள் அவரை சுற்றி வளைக்க முயன்ற போது அந்த நபர் அங்கிருந்து தப்பி ஓடியதாக கூறப்படுகிறது. எனினும் விடாமல் துரத்தி சென்ற இளைஞர்கள் சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் சென்று அந்த நபரை மடக்கி பிடித்தனர். பின்னர் அவரை வில்லியனூர் காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். அதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் பிடிபட்ட நபர் கேரளாவை சேர்ந்தவர் என்பது தெரியவந்ததாக கூறப்படுகிறது. இதனிடையே இந்த விவகாரத்தில் அடுத்ததாக பரபரப்பு குற்றச்சாட்டு ஒன்றும் எழுந்துள்ளது. அதன்படி பிடிபட்ட நபரை விடுவிக்க மங்களம் தொகுதியை சேர்ந்த அரசியல் பிரமுகர் ஒருவர் காவல்துறையினருக்கு அழுத்தம் கொடுத்ததாக கூறப்படுகிறது. பொதுமக்களை துரத்தி பிடித்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்த நிலையில் அந்த நபர் மீது வழக்கு பதிவு செய்வதில் காவல்துறையினர் தயக்கம் காட்டியதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தாய்மொழி சான்று கேட்டு சென்டாக் அலுவலகத்தை முற்றுகையிட்டு கல்லூரி மாணவ மாணவிகள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது.
தாய் வழி சான்று கேட்டு பல நாட்களாக மாணவர்கள் கோரிக்கை விடுத்து வரும் நிலையில் உரிய சான்றிதழ் வழங்கப்படாமல் அதிகாரிகள் தங்களை அலைக்கழிப்பதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். மேலும் தாய் வழி சான்று இல்லாததால் கல்லூரி சேர்க்கை மற்றும் தற்போது நடைபெற்று வரும் சென்டாக் சேர்க்கை நடவடிக்கைகளில் பல்வேறு சிக்கல்களை சந்தித்து வருவதாகவும் மாணவர்கள் தெரிவித்தனர். மேலும் தாய் வழியில் ஜாதி சான்றிதழ் வழங்கலாம் என உயர்நீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ள நிலையிலும் புதுச்சேரி அரசு உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கருவடிக்குப்பம் காமராஜர் மணிமண்டபத்தில் இயங்கி வரும் சென்டாக் அலுவலக வாயில் முன்பு நடைபெற்ற இந்த போராட்டத்தால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. அந்த நியாயமான தலித் மற்றும் பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கான படிப்புக்கான அந்த சாதி சான்றிதழ் வழங்க கோரி புதுச்சேரி அந்த சென்டாக் அலுவலகத்தின் முன்பு நாங்கள் காத்திருப்பு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். புதுச்சேரியில் போலீசார் பணியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கட்டாயம் தலைக்கவசம் அணிய வேண்டும் என காவல்துறை தலைமையகம் உத்தரவிட்டுள்ளது. மோட்டார் வாகன சட்ட விதிகளின்படி இருசக்கர வாகனங்களில் செல்லும் போது ஹெல்மெட் அணிவது கட்டாயமாகும். அதன்படி சாலை பாதுகாப்பை கருத்தில் கொண்டும் விதிமுறைகள் பின்பற்றப்படுவதை உறுதி செய்யவும் புதுச்சேரி காவல்துறையை சேர்ந்த அனைத்து காவல்துறை அதிகாரிகள், காவலர்கள் மற்றும் அலுவலக பணியாளர்கள் அனைவரும் இருசக்கர வாகனங்களில் செல்லும் போது கட்டாயம் ஹெல்மெட் அணிய வேண்டும் என்று கூறப்படுகிறது. மேலும் காவல்துறையினர் பணியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தலைக்கவசம் அணிய வேண்டும் என்றும் அரசு அல்லது தனியார் வாகனத்தை ஓட்டினாலும் இந்த விதி பொருந்தும் எனவும் புதுச்சேரி காவல்துறை தலைமையக காவல் கண்காணிப்பாளர் மோகன்குமார் உத்தரவிட்டுள்ளார். மேலும் இதனை அனைவரும் கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என்று தெரிவித்துள்ள அவர், தலைக்கவசம் அணிவது தொடர்பான விதிகளை மீறினால் சட்ட விதிகளின்படி நடவடிக்கை எடுக்கப்பட்டு சம்பந்தப்பட்ட துறை ரீதியான ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அனைத்து மேற்பார்வை அதிகாரிகளும் இந்த அறிவுறுத்தல்களை தங்கள் கட்டுப்பாட்டில் உள்ளவர்கள் பின்பற்றப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். புதுவை கடற்கரையில் நடைபெற்ற பலூன் திருவிழாவில் விதவிதமான ராட்சத வண்ண பலூன்கள் பறக்கவிடப்பட்டது பொதுமக்களை வெகுவாக கவர்ந்தது. புதுவை கடற்கரை சாலையில் மேட் இன் புதுச்சேரியின் துவக்க விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனையொட்டி புதுவை கடற்கரை சாலையில் பலூன் திருவிழா நடைபெற்றது. இந்த விழாவை ஒட்டி கடற்கரை சாலையில் பல்வேறு வடிவிலான உருவ பொம்மை பலூன்கள் வானில் பறக்க விடப்பட்டன. வண்ணமயமான பலூன்கள் பறந்த காட்சி பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்தது. புதுவை சட்டசபை அரசு கொறடாவாக சட்டமன்ற உறுப்பினர் ஏகேடி ஆறுமுகம் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். புதுவை சட்டசபையில் பட்ஜெட் கூட்டத்தொடர் ஆகஸ்ட் 24ஆம் தேதி திங்கட்கிழமை தொடங்குகிறது. கடந்த சில வாரங்களுக்கு முன்பு அமைச்சர்களுக்கான இலாக்கா பட்டியல் வெளியிடப்பட்ட நிலையில் முதலமைச்சர் ரங்கசாமியின் பரிந்துரையின்படி அரசு கொறடாவாக சட்டமன்ற உறுப்பினர் ஏகேடி ஆறுமுகம் நியமிக்கப்படுகிறார். இதற்கான உத்தரவை அரசு தலைமை செயலாளர் சரத் சௌகான் பிறப்பித்துள்ளார். மேலும் இதற்கான அரசாணையும் வெளியிடப்பட்டுள்ளது. சுகாதார தொழில்நுட்ப மதிப்பீட்டுக்கான சிறப்பு மையமாக புதுவை ஜிப்மர் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகத்தின் சுகாதார ஆராய்ச்சி துறை சார்பில் கோரிமேடு ஜிப்மரில் செயல்பட்டு வரும் சுகாதார தொழில்நுட்ப மதிப்பீட்டு வள மையம் சிறப்பு மையமாக மேம்படுத்த தேர்வு செய்யப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு மையம் சுகாதார தொழில்நுட்ப மதிப்பீட்டு துறைக்கான திறன் மேம்பாட்டு கட்டமைப்புகள், மேம்படுத்தப்பட்ட பயிற்சி பாடத்திட்டங்கள் மற்றும் சான்றிதழ் திட்டங்கள் உருவாக்குவதில் ஜிப்மர் பங்களிக்கும். மேலும் ஆசிரியர்கள் மற்றும் பயிற்றுநர்களுக்கு பயிற்சி அளிப்பதுடன் நாடு முழுவதும் உள்ள மண்டல வள மையங்கள் மற்றும் வள மையங்களுக்கு வழிகாட்டுதலை வழங்கும் என்று ஜிப்மர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் செயல்படும் ஹோட்டல்களில் சில்லறை விலையில் மதுபானம் விற்றால் உரிமம் ரத்து செய்யப்படும் என்று கலால்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. புதுச்சேரியில் சுற்றுலா பயணிகள் மற்றும் வெளிமாநிலத்தவர் தங்கும் ஹோட்டல்கள் மற்றும் உணவகங்களில் மதுபான விற்பனை செய்ய கலால்துறையால் சிறப்பு அனுமதி வழங்கியுள்ளது. இந்த உரிமம் பெற்ற நிறுவனங்கள் உரிமதாரர்களுக்கான ஆலோசனை கூட்டம் கலால்துறை அலுவலகத்தில் நடைபெற்றது. அதில் பேசிய கலால்துறை தாசில்தார் ராஜேஷ் கண்ணா, அனுமதிக்கப்பட்ட நேரத்தில் மட்டுமே ஹோட்டல்கள், உணவகங்களை நடத்த வேண்டும் என்றும் அருகில் உள்ள குடியிருப்புகளுக்கு இடையூறு மற்றும் பொது அமைதிக்கு பாதிப்பு ஏற்படும் வகையில் ஒலிபெருக்கிகள் பயன்படுத்தக்கூடாது என்று உத்தரவிட்டார். மேலும் உரிமத்தின் வரம்புகளை மீறி சில்லறை விற்பனையில் மதுபானங்களை விற்பனை செய்யக்கூடாது என்றும் உரிம நிபந்தனைகளுக்கு உட்பட்டு மட்டுமே மதுபானங்கள் வழங்கப்பட வேண்டும் என்று தெரிவித்த அவர், கலால்துறை அறிவுறுத்தல்கள் மற்றும் உரிம நிபந்தனைகளை மீறுவது கண்டறியப்பட்டால் சம்பந்தப்பட்ட உரிமதாரர்களுக்கு எதிராக உரிமம் தற்காலிக நிறுத்தம் அல்லது ரத்து செய்யப்படும் என்று அவர் எச்சரிக்கை விடுத்தார். இந்த கூட்டத்தில் தாசில்தார் செல்வமுத்து மற்றும் அதிகாரிகள், ஹோட்டல் உரிமையாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.
ஓணம் பண்டிகையை முன்னிட்டு கேரளாவை ஒட்டியுள்ள புதுவை பிராந்தியமான மாஹேவில் செயல்படும் அனைத்து கல்வி நிறுவனங்களுக்கும் 2 நாட்கள் அரசு பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. ஓணம் பண்டிகையை முன்னிட்டு புதுவை மாநிலத்தில் கல்வி நிறுவனங்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி கேரளாவை ஒட்டியுள்ள மாஹே பிராந்தியத்தில் உள்ள அரசு உதவி பெறும் தனியார் சுயநிதி பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு ஆகஸ்ட் 25 மற்றும் 26ஆம் தேதி ஆகிய 2 நாட்கள் அரசு பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மாஹே பிராந்தியத்தில் ஓணம் பண்டிகை விமர்சையாக கொண்டாடப்படுவதையொட்டி இந்த விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த உத்தரவு மாஹே பிராந்தியத்திற்கு மட்டுமே பொருந்தும் என்றும் புதுச்சேரி, காரைக்கால், ஏனாம் பகுதிகளில் கல்வி நிறுவனங்கள் வழக்கம் போல் செயல்படும் என்றும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நகர பகுதிகளில் கனரக வாகனங்கள் செல்வதற்கு விதிக்கப்பட்டுள்ள நேர தடை வெறும் காகித உத்தரவாகவே இருப்பதாக புதுச்சேரி லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் குற்றம் சாட்டியுள்ளார். லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரியில் அண்மை காலமாக பள்ளி, கல்லூரி மாணவர்கள் சாலை விபத்தில் உயிரிழக்கும் சம்பவங்கள் அதிர்ச்சி அளிப்பதாகவும் இது நிர்வாகத்தின் ஒட்டுமொத்த தோல்வியையே வெளிச்சம் போட்டு காட்டுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இது தொடர்பாக லட்சிய ஜனநாயக கட்சியின் சார்பில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளரிடம் அளிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் புதுச்சேரியில் கனரக வாகனங்கள் நகருக்குள் இயக்குவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையிலும் பள்ளி, கல்லூரிகள் இயங்கும் நேரங்களில் லாரிகள் தொடர்ந்து நகருக்குள் இயக்கப்படுவதாக தொடர்ச்சியாக வீடியோ ஆதாரங்களுடன் செய்திகள் வெளிவருவது அதிர்ச்சியை தருவதாகவும், இதனால் இந்த தடை உத்தரவு வெறும் காகிதத்தில் உள்ள உத்தரவாகவே இருப்பது போல் தோன்றுவதாக கூறியுள்ளார். மேலும் இது புதுச்சேரி போக்குவரத்து காவல்துறையின் அலட்சிய போக்கையை காட்டுவதாகவும், புதுச்சேரி போக்குவரத்து காவல்துறையின் இந்த செயல் கடும் கண்டனத்துக்குரியதாகும் என்று தெரிவித்துள்ளார். மேலும் பள்ளி நேரங்களில் தனியார் பேருந்துகளின் அசுர வேகத்திற்கு உடனடியாக முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ள அவர், மாணவர்களின் பாதுகாப்பில் இனி ஒரு துளி அலட்சியம் காட்டினாலும் புதுச்சேரி போக்குவரத்து காவல்துறையை கண்டித்து லட்சிய ஜனநாயக கட்சி மக்களை திரட்டி மாபெரும் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளார். இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 14,950 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 2,640 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.